ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஆன சோயா சங்க்ஸ் ஓக்ரா புலாவ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் வெண்டைக்காவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணி நல்லா சோட்டை பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனோட கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா சோட்டை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கப் போல் சோயா சங்க்ஸை வந்துட்டு நான் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதை நல்லா இருத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்டியர் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் போல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காலையும் சோயா சங்க்ஸ்லேயும் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா ரைஸோட வந்துட்டு மசாலா ஒன்று சேராது, ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பாருங்கள், வெண்டைக்காவும் சோயாவும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் கேமராவும் ஆன் பண்ண மறந்துட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ஓக்ரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.